வணக்கம். சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் அமிர்தராஜ் கடல்வேந்தன். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். சட்டவிரோத திசுவிகாரைக்கு எதிரான போராட்டம் ஆரம்பம். விவசாயிகளுக்கு அரசாங்கம் வெளியிட்ட மகிழ்ச்சி தகவல். சேதமடைந்த வீடுகளுக்கு அதிகபட்ச இழப்பீடு ரணில் விடுத்துள்ள பணிப்புரை. தமிழர் தரப்பின் பலவீனம் இலங்கை இந்திய அரசுகளுக்கு சாதகமாக மாறியுள்ளது சபாகுகதாஸ் தெரிவிப்பு. திடீரென அகற்றப்பட்ட மன்னார் பிரதான சோதனை சாவடி. இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் வீரர் உயிரிழப்பு. தையிட்டியில் அமைந்துள்ள சட்டவிரோத திஸ்ஸவிகாரைக்கு எதிரான தொடர் போராட்டமானது இன்றைய தினம் ஆரம்பமாகியுள்ளது. குறித்த விகாரையானது பொதுமக்களது காணிகளை அபகரித்து அனுமதியின்றி அமைக்கப்பட்டுள்ளது. எனவே அதனை அகற்றுமாறு கோரி ஒரு வருட காலமாக தொடர் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு குறித்த விகாரையில் வழிபாடுகள் முன்னெடுக்கப்பட உள்ள நிலையில் அதற்கு எதிர்ப்பை வெளிக்காட்டும் முகமாக இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இதில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன், ஊடக பேச்சாளர் கனகரத்தினம் சுகாஸ், கட்சியின் உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். கோரிக்கைகளை முன்வைத்து இன்றைய தினம் கல்லுண்டை பகுதி மக்கள் அவர்களது குடியேற்ற திட்டத்திற்கு அருகாமையில் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கருத்து தெரிவிக்கையில், கல்லுண்டாய் குடியேற்ற திட்ட பகுதி J135, J136 என 2 கிராம சேவகர் பிரிவுகள் உள்ளன. ஆனால் மொத்தமாக 88 குடும்பங்கள் தான் வசிக்கின்றன. J135 கிராம சேவகர் பிரிவில் சுமார் 27 குடும்பங்கள் தான் உள்ளன. ஏனையோர் J136 கிராம சேவகர் பிரிவில் தான் உள்ளனர். 2 கிராமங்களையும் பிரிப்பதற்கு சண்டிலப்பாய் பிரதேச செயலரின் அனுமதியுடன் ஜெர்மனியை சேர்ந்த பெண் ஒருவரின் நிதியில் கட்டடம் ஒன்று கட்டப்படுகின்றது. இந்த கட்டடம் J135 பகுதியை சார்ந்ததாக உள்ளது. இதனால் J136 பகுதி மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த கட்டடம் ஜாருக்காக, எந்த நோக்கத்திற்காக, எந்த நிர்வாகத்தின் கீழ் கட்டப்படுகிறது என்று எதுவும் எமக்கு தெரியாது. இதுகுறித்து கிராம சேவகரை கேட்டபோது அது சம்பந்தமாக எந்தவொரு உத்தியோகபூர்வ தகவலும் தனக்கு வழங்கப்படவில்லை என தெரிவித்துள்ளார். சமுர்த்தி உத்தியோகத்தர் ஒருவரை இதில் தலையிட்டு குழப்பத்தை ஏற்படுத்துகின்றார். கிராம சேவகரா சமுர்த்தி உத்தியோகத்தரா என்ற குழப்பத்தில் நாங்கள் உள்ளோம். 2 பகுதி மக்களும் சந்தோஷமாக இருந்தோம். ஆனால் சமுர்த்தி உத்தியோகத்தர் ஒருவர் 2 பிரிவு மக்களையும் பிரித்து பிரச்சனையை உண்டாக்குகின்றார். சமுர்த்தி உத்தியோகத்தர் தனது அலுவலகத்தில் இருக்காமல் J135 கிராம சேவகர் பிரிவில் உள்ள சில பெண்களின் வீடுகளுக்குள் இருந்து கதைத்துக் கொண்டிருக்கின்றார். ஏதாவது தேவைக்கு அலுவலகத்துக்கு சென்றாலும் அங்கு அவர் இல்லை. சமுர்த்தி உத்தியோகத்தருக்கு இடமாற்றம் கிடைத்தும் கூட அவர் செல்லாமல் இருக்கின்றார். 2 கிராம சேவகர் பிரிவுகளையும் இணைத்து சந்தோஷமாக செயற்பட வேண்டும் என்பதே எமது கோரிக்கை என போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பதாதைகளை ஏந்தி கோஷமிட்டவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பொசன் பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு சிறை கைதிகள் சிலருக்கு விசேட பொது மன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளது. அரசியலமைப்பின் மூலம் ஜனாதிபதிக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களுக்கு அமைய இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன் அடிப்படையில் சிறு குற்றங்களுக்காக சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்த 289 கைதிகளுக்கு இன்று விசேட பொது மன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் ஊடக பேச்சாளர் காமினி பி திசாநாயக்க தெரிவித்துள்ளார். விவசாயிகளுக்கு நெல் கொள்வனவுக்காக சலுகை வட்டி வீதத்தின் கீழ் வங்கிகள் மூலம் கடன் வழங்கும் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. அதிபர் ரணில் விக்ரமசிங்கே முன்வைத்த யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. 2024 சிறுபோகத்தில் நெல் கொள்வனவுக்கான கடன் திட்டத்தை நடைமுறைப்படுத்துகின்ற திரைசேரி பிரதி செயலாளர் மற்றும் ஏனைய அமைச்சுக்கள், திணைக்களங்கள், அரசு மற்றும் தனியார் வங்கிகளின் பிரதிநிதிகளுடன் இது தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது. குறித்த கலந்துரையாடலின்படி சிறுபோகத்தில் சிறிய மற்றும் நடுத்தர அளவிலான அரிசி ஆலை உரிமையாளர்கள், நெற்களஞ்சியங்களை உரிமையாளர்களுக்கு சலுகை வட்டி வீதத்தின் கீழ் கடன் வழங்கப்படவுள்ளது. இதன்படி வங்கிகள் மூலம் 6000 மில்லியன் ரூபாய் சலுகை வட்டி வீதத்தின் கீழ் கடன் வழங்கப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தனுஷ்கோடி அரிச்சல் முனையில் நடைபெற்ற ஜோகா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மத்திய பாதுகாப்பு துறை இணை அமைச்சர் சஞ்சீவ் சித் இந்திய இலங்கை சர்வதேச கடல் எல்லை பகுதியில் செய்யப்பட்டுள்ள பாதுகாப்பு நடவடிக்கை குறித்து ஆய்வு செய்துள்ளார். நாடு முழுவதும் இன்று சர்வதேச யோகா தினம் சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. அதன் ஒரு பகுதியாக ராமநாதபுரம் மாவட்டம் தனுஷ்கோடி அரிச்சல்முனை பகுதியில் மத்திய பாதுகாப்புத்துறை சார்பில் யோகா பயிற்சி நடைபெற்றது. இந்த நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக INS பருந்து கடற்படை தளத்திற்கு சென்று மத்திய பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் சஞ்சீவ் திஸ் இந்திய கடற்படை மற்றும் கடலோர கடற்படை காவல்படை முகாம்களை ஆய்வு செய்த பின்னர் ராமேஸ்வரம் கடல் பகுதியை ஆய்வு செய்ததுடன் பாதுகாப்பு ஏற்பாடுகள் மற்றும் கண்காணிப்பு பணிகள் குறித்து
பாதுகாப்புத்துறை அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். இதனையடுத்து இந்திய எல்லையில் வைக்கப்பட்டிருந்த இந்தியா என்ற பெயர் பலகைக்கு அருகே நின்று புகைப்படம் எடுத்துக் கொண்டதுடன் எல்லையில் உள்ள தேசிய கொடிக்கு மரியாதை செலுத்தினார். பின்னர் மீண்டும் கோவர் கிராப்ட் ரோந்து கப்பல் மூலம் தனுஷ்கோடி வந்து சாலை மார்க்கமாக INS பருந்து கடற்படை தளத்திற்கு சென்றார். பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் ஆய்வின் போது அவருடன் இந்திய கடலோர காவல்படை மண்டபம் முகாமின் நிலைய கமாண்டர் வினய்குமார் மற்றும் கடற்படை தளத்தின் நிலைய கமாண்டர் கேப்டன் அஸ்வின் மேனன் ஆகியோரும் உடனிருந்தனர். சீரற்ற காலநிலையால் முற்றாக சேதமடைந்த வீடுகளுக்கு அதிகபட்ச வரம்பிற்குட்பட்டு நட்டஈடு வழங்குமாறு ரணில் விக்ரமசிங்க பணிப்புரை விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை தேசிய பாதுகாப்பு தொடர்பான சிரேஷ்ட ஆலோசகரும் அதிபர் பணிக்குழாமின் பிரதானியுமான சகால ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். இதன்படி அந்த வீடுகளை புனரமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பகுதியளவில் சேதமடைந்த வீடுகளை திருத்துவதற்கு குறிப்பிட்ட அதிகபட்ச வரம்புக்கு உட்பட்டு சேதங்களை மதிப்பீடு செய்து இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என குறிப்பிட்டுள்ளார். நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக முழுமையாகவும் பகுதியளவும் சேதமடைந்த வீடுகளை புனரமைப்பது தொடர்பாக அதிபர் செயலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் கலந்து கொண்ட போதே சகால ரத்நாயக்க மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் அண்மைய நாட்களில் நாட்டின் பல்வேறு பகுதிகளை பாதித்து மோசமான வானிலையால் ஏற்பட்டு பலத்த காற்று, வெள்ளம் மற்றும் மண் சரிவு போன்ற இயற்கை அனர்த்தங்களினால் சேதமடைந்த வீடுகளை புனரமைப்பது அல்லது அதிகபட்ச வரம்பிற்கு உட்பட்டு தகுந்த இழப்பீடு வழங்குவது தொடர்பாக விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளது. இலங்கைக்கான வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் வருகை முதல் அரையாண்டு காலப்பகுதியில் 1 மில்லியனை கடக்கும் என எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை வெளியிட்டுள்ள புதுப்பிக்கப்பட்ட அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மாதத்தின் முதல் 19 நாட்களில் 69,825 வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் இலங்கையை வந்தடைந்துள்ளனர். இதற்கமைய இந்த வருடத்தின் இதுவரைக்கான காலப்பகுதியில் 9,66,825 சுற்றுலா பயணிகள் இலங்கையை வந்தடைந்துள்ளனர். தமிழர் தரப்பின் பலவீனம் இலங்கை இந்திய அரசுகளுக்கு சாதகமாக மாறியுள்ளது என வடக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினர் சபா குகதாஸ் தெரிவித்துள்ளார். இன்றைய தினம் வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையிலேயே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. 3வது முறை பதவியேற்ற பாரத பிரதமர் நரேந்திர மோடி அரசாங்கத்தின் அயல் உறவுத்துறை அமைச்சர் கலாநிதி ஜெய்சங்கர் உத்தியோகபூர்வ முதற் பயணமாக இலங்கை வந்து அனைத்து தரப்புகளையும் சந்தித்துள்ளார். தமிழர் தரப்புடனான சந்திப்பு தமிழ் மக்கள் எதிர்பார்த்தது போன்று ஆரோக்கியமாக அமையவில்லை. மாறாக ஜெய்சங்கருடனான சந்திப்பில் ஒற்றுமையான நிலைப்பாட்டை கூட்டாக ஒரு தீர்மானமாக தெரிவிக்க தவறியதுடன் ஜெய்சங்கர் முன்னிலையில் ஒரே கட்சிக்காரர் முரண்பட்ட கருத்து விவாதத்தில் ஈடுபட்டதுடன் பிரிதொரு கட்சி 13வது திருத்தம் மற்றும் மாகாண சபை தேர்தல் தேவையில்லை என்ற கருத்தையும் தெரிவித்தனர். இலங்கையின் சிங்கள ஆட்சியாளரை தமது கட்டுப்பாட்டில் வைத்திருக்க பல்வேறு வியூகங்களை வகுக்கும் இந்திய மத்திய அரசாங்கத்திற்கு தமிழர் தரப்பின் பலவீன வாய்ப்பாகவும் இரண்டாம் தரப்பின் நெருக்கடிகளின்றி இலங்கை அரசை நேரடியாக கையாள வழி சமைத்துள்ளது. சமநேரத்தில் இந்திய அரசின் ஆதரவுடன் அழுத்தங்களை எதிர்பார்க்கும் இலங்கை அரசாங்கத்திற்கும் தமிழர் தரப்பின் நெருக்கடிகள் இல்லை என்ற நிலையும் உறுதியாகியுள்ளது. கடந்த கால தமிழர் தரப்பின் ராஜதந்திர பலவீனத்தை கற்றுக்கொண்ட பாடமாக விளங்கி இலங்கை இந்திய தரப்புகளை தந்திரோபாய ரீதியில் கையாள தமிழர் பிரதிநிதிகள் ஒற்றுமையின்மையால் பலவீனப்பட்டுள்ளனர். இவ்வாறான நிலை எதிர்காலத்தில் எஞ்சியுள்ள தமிழர் இருப்புகளை யுத்தம் மற்றும் சத்தமற்ற நிலையில் அழித்துவிடும் எனவும் குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவின் முன்னாள் கிரிக்கெட் வீரர் டேவிட் ஜோன்சன் மாடியிலிருந்து தவறி வீழ்ந்து உயிரிழந்துள்ளார். அவர் தங்கியிருந்த அடுக்குமாடி கட்டடத்தின் 4ஆம் மாடியிலிருந்து விழுந்து உயிரிழந்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. டேவிட் ஜோன்சன் 2 டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணியை பிரதிநிதித்துவம் செய்துள்ளார். குறித்த விபத்து சம்பவம் பெங்களூரில் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த மரணம் கொலையா தற்கொலையா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். அண்மைய நாட்களாக ஜோன்சன் நோய்வாய்ப்பட்டிருந்தார் எனவும் கடந்த வாரமும் வயிற்று வலி காரணமாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. ஜோன்சனின் மரணத்திற்கு இந்திய கிரிக்கெட் வீரர்கள் பலர் இரங்கல் வெளியிட்டுள்ளனர். கர்நாடக அணியின் சார்பில் அபார திறமைகளை வெளியிட்டுள்ள ஜோன்சன் முதல்தர போட்டிகளில் 125 விக்கெட்டுகளை வீழ்த்தியுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையர்களை ஐரோப்பாவுக்கு அனுப்புவதாக ஏமாற்றும் டிக்டாக் கும்பல் தொடர்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கு நாடுகளில் தொழில் புரியும் இளைஞர்களை இலக்கு வைத்து இந்த மோசடி பாரியளவில் முன்னெடுப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. துபாயிலிருந்து இவ்வாறு மோசடி இடம்பெறுவதாக இதுவரை மேற்கொண்ட விசாரணைகளுக்கு அமைய தெரிய வந்துள்ளது. போலந்தில் வேலைவாய்ப்புகள் வழங்கப்படும் என டிக்டாக் சமூக ஊடகங்கள் மூலம் விளம்பரம் செய்து இந்த மோசடியான நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகிறது. இலங்கையில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி காரணமாக பலர் வெளிநாடுகளுக்கு
வெளிநாட்டு வேலைகளுக்காக வெளியேறுவதுடன் அவர்களில் பெரும் எண்ணிக்கையிலானோர் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு பணியாளர்களாக சென்றுள்ளனர். அவ்வாறானவர்களை குறிவைத்து ஐரோப்பிய நாடான போலந்தில் வேலை வழங்குவதாக துபாய் நாட்டிலிருந்து டிக்டாக் மூலம் வீடியோக்கள் வெளியிட்டு ஏமாற்றியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. போலந்து செல்ல முயற்சித்தவர்களிடம் பணத்தை பெற்றுக் கொண்டதன் பின்னர் இந்த மோசடி கும்பல் ஏமாற்றிவிட்டதாகவும் தொலைபேசிகளுக்கு பதிலளிப்பதில்லை எனவும் பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்துள்ளனர். ஐஸ் போதைப் பொருளை நீண்ட காலமாக விற்பனை செய்து வந்த முன்னாள் போலீஸ் உத்தியோகத்தரின் மகனை 72 மணித்தியாலங்கள் தடுப்பு காவலில் வைக்குமாறு கல்முனை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அம்பாறை மாவட்டம் பெரிய நீலாவணை பகுதியில் நிலை கொண்டுள்ள விசேட அதிரடிப்படையினருக்கு கிடைக்கப்பெற்ற புலனாய்வு தகவல் ஒன்றிற்கமைய கடந்த புதன்கிழமை இரவு குறித்த சந்தேக நபரை கல்முனை மத்ரஸா வீதிக்கு அண்மையில் வைத்து கைது செய்துள்ளனர். குறித்த கைது செய்யப்பட்ட நபர் வசமிருந்து 5 கிராம் 80 மில்லிகிராம் பெறுமதியுடைய ஐஸ் போதைப் பொருள் மீட்கப்பட்டுள்ளதுடன் சந்தேக நபரின் தந்தை ஓய்வு பெற்ற முன்னாள் போலீஸ் உத்தியோகத்தர் ஆவார். இவ்வாறு கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் நேற்று தினம் கல்முனை தலைமையக போலீசாரிடம் விசேட அதிரடிப்படையினர் சட்ட நடவடிக்கைக்காக ஒப்படைக்கப்பட்டார். இவ்வாறு ஒப்படைக்கப்பட்ட சந்தேக நபரை நீதிவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டதை தொடர்ந்து 72 மணித்தியாலங்கள் சந்தேக நபரை தடுத்து வைத்து விசாரணை மேற்கொள்ளுமாறு நீதிவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேலும் குறித்த சந்தேக நபர் கடந்த காலங்களில் பல்வேறு போதைப் பொருளுடன் பல தடவை கைதாகி பிணையில் விடுதலை செய்யப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. மன்னார் மாவட்டத்தில் நீண்ட காலமாக மக்களை அசௌகரியத்திற்கு உள்ளாக்கிய பிரதான சோதனை சாவடி மற்றும் வீதி தடைகள் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை அகற்றப்பட்டுள்ளதுடன் சோதனை நடவடிக்கைகளும் நிறுத்தப்பட்டுள்ளது. பல வருடங்களாக குறித்த சோதனை சாவடியை அகற்றுமாறும் குறித்த சோதனை சாவடியினால் மக்கள் பல்வேறு அசௌகரியங்களுக்கு முகம் கொடுப்பதாக மன்னார் மாவட்ட பொது அமைப்புகள், சிவில் செயற்பாட்டாளர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் போராட்டங்களை முன்னெடுத்ததுடன் சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகளுக்கு சோதனையின் சாவடியை அகற்றுவதற்கான கோரிக்கையை கடிதங்களாகவும் மகஜர்களாகவும் வழங்கியிருந்தனர். இந்த நிலையில் அண்மையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் இடம்பெற்ற விசேட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் மன்னார் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சால்ஸ் நிர்மலநாதனால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் குறித்த சோதனை சாவடியை அகற்றி தருமாறு நேரடி கோரிக்கை முன்வைக்கப்பட்ட நிலையில் ஜனாதிபதியின் ஆலோசனைக்கு அமைவாக இன்றைய தினம் குறித்த பாலப்பகுதியில் காணப்பட்ட வீதி தடைகள் அகற்றப்பட்டுள்ளதுடன் சோதனை நடவடிக்கைகளும் நிறுத்தப்பட்டுள்ளது. இத்துடன் சமூகத்தின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.